Welcome to KTWR special. நாட்டிலே ஜேன் என்ற மனிதர் பியானோ இசைப்பதில் எதிர்காலமே இங்குதான் இருந்தது. அங்கு செல்லும் முன் போலந்து நாட்டின் செல்வாக்கு மிக்கவராக திகழ்ந்த ஒரு அறிமுக கடிதம் கேட்டு வாங்கினார். ஒட்டப்பட்ட முத்திரையிடப்பட்ட கவரில் கடிதம் கொடுக்கப்பட்டது. ஆனால் லண்டனில் இந்த அறிமுக கடிதம் நடைபெற்றது. அவருடைய திறமை அங்கு நிரூபிக்கப்பட்டு நல்ல வாய்ப்புகளை பெற்றார். சில நாள் கழித்து அவருடைய நண்பர் கொடுத்த கடிதத்தை திறந்து வாசித்தவர் அதிர்ச்சி அடைந்தார். இதில் இவ்வாறாக எழுதப்பட்டிருந்தது: ஜேன் பியானோ வாசிக்கக்கூடியவர், ஆனால் திறமையற்றவர். பல நேரங்களில் யாரை நாம் முழுமையாக நம்புகிறோமோ அவர்கள் சந்தர்ப்பவாதிகளாக மாறும்போது நம் உள்ளம் நொறுங்குகிறது. ஆண்டவரை தவிர நாம் நம்ப தகுந்தவர் வேறு யாருமே இல்லை. சில வேளைகளிலே நமது நண்பர்களை நம்பி விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். சில நாட்களில் அவர்கள் அன்பு மாறி நம் விஷயங்களை எல்லாரிடமும் கூறி நம்மை அசிங்கப்படுத்துகின்றனர். நண்பர்களினால் மனம் புண்பட்டுள்ளதா? கவலை வேண்டாம். நமக்காக இயங்கும் பரம உலகே நாம் ஜெயிக்கலாம். நமது கட்டளைகளை கை கொண்டு நம்முடன் நடக்க விரும்புகிறவர்களை சிநேகிதர் என்று இயேசு அழைக்கிறார். இயேசுவை நம் சிநேகிதர் நம்முடைய அந்தரங்கமான விஷயங்களை அவரிடம் கூறி ஆறுதல் பெறலாம். நம் பிரச்சனைகளை அவரிடம் சொல்லி தீர்வு காணலாம். என்ன செய்து இதை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் திண்டாடும் போது அவரிடம் ஆலோசனை கேட்கலாம். ஒரு நேசத்துல அவருடைய நண்பர்களோடு கூட சில சந்தர்ப்பங்களில குடிக்கிறது அவருக்கு ஒரு பழக்கமா. சும்மா கொஞ்சம் குடிப்பாங்க. நண்பர்களோடு சேர்ந்து முடியவில்லை. வயசு தோன்றும் அவருக்கு. தன் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் இழந்து குடியிருந்த வீடையும் கூட இப்பொழுது அவர்கள் விட்டு விட்டார்கள். பிள்ளைகளோ நல்ல ஆங்கில பள்ளியில முதல் ரேங்கில நன்றாக படித்தவங்க. இப்போ ஃபீஸ் கூட கட்ட முடியல. பிள்ளைகள் பரீட்சையில தோற்கவும் தொடங்கி விட்டார்கள். ஒரு காலத்துல அருமையா, பார்வைக்கு லட்சணமா, அழகா இருந்தா தன் மனைவி. அவளும் கூட இப்பொழுதோ எலும்பும் தோலுமா, கண்ணமெல்லாம் குழி விழுந்து தன் வியாதி படுக்கையின் அருகில அழுது கொண்டு உட்கார்ந்திருக்கிற சோக காட்சியைத்தான் நான் பார்த்தேன். கொஞ்ச நேரம் நான் அந்த படுக்கைக்கு பக்கமாக மௌனமாக நின்றேன். எனக்கு மிக நெருங்கிய ஒரு நண்பன் சொல்லித்தான் நான் அவரை பார்க்கும்படிக்கு போயிருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவர் பக்கமா போய் அவரை பார்த்து இப்படி சொன்னேன்: டாக்டர் ஜேம்ஸ், உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை பார்க்கத்தான் நான் வந்தேன். நான் இதை சொன்னதும் அவர் கண்களை விட்டு பார்த்தேன். அவருடைய கண்ணுகளிலிருந்து தண்ணீர் வர தொடங்கிச்சு. அவர் இப்படி சொன்னார்: என் நல்ல வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன். என் செல்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் என் அன்பு மனைவியின் வாழ்க்கையும் கூட நானே கெடுத்து விட்டேன். இனி எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகுமா? ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா? இனி மற்றவங்களை போல ஒரு நல்ல வீட்டுல
சந்தோஷமா, ஒரு குடும்பமா இனி எனக்கு வாழ முடியுமா? இந்த சத்தம் அப்படியே என் காதுல இப்பொழுதும் முழங்கிக் கொண்டுதான் இருக்கிறான். நல்ல தலைமுறை உருவாக்க வேண்டியவன் இதோ குடிவரி என்ற பிடியில் அடிபட்டு கிடக்கிறான். ஒரு சின்ன தீப்புரி ஒரு முழு வீட சாம்பலாக்குவது போல ஆரம்பத்துல விளையாட்டாக ஆரம்பித்த பழக்கம், அந்த ஒரு அவுன்ஸ், அந்த ஒரு பாட்டில், அந்த ஒரு சின்ன விளையாட்டு இப்பொழுது அவனை ஒரு முழு குடியனாக மாற்றிவிட்டது மட்டுமா? 2 மாதங்களுக்கு பின் நான் கேள்விப்பட்டேன், டாக்டர் ஜேம்ஸ் அவர் இன்றைக்கு இல்ல, உலகத்தை விட்டே போய்விட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பா, மிகுந்த மனபாரத்தோட இந்த நாட்களில் இந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் இப்படி சொல்லலாம், அவன் குடித்து கெட்டதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் அப்படியா குடிக்கிறேன்? நண்பர்களோடு சேர்ந்து எப்பொழுதாவது கொஞ்சம் தானே குடிக்கிறேன். இயேசுநாதரும் கூட தண்ணீரை திராட்சரசமாக்கினாரே, சரீரத்தினுடைய பலவீனத்தின் நிமித்தம் கொஞ்சம் எல்லாம் குடிக்கலாம் என்று பைபிள்ல கூட சொல்லி இருக்கேன் என்று கூட நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம். மற்ற சிலர் சொல்லுவாங்க, சாமியாரு கிறிஸ்தவங்கள்லாம் கூட கோயில்ல கொஞ்சம் கொஞ்சம் திராட்சரசம் குடிக்கிறாங்க. என் நண்பர்களே, வேற சிலர் சொல்லுவாங்க, பிள்ளைங்கள் எல்லாம் நல்லா படிச்சுட்டாங்க, பெரிய பெரிய பசங்களோட கூட பழகுறாங்க, இந்த காலத்துல இதையெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா என்று கூட சிலர் சொல்லுவார்கள். நண்பா, நீயும் உன்னை போல அநேகரும் இப்படித்தான் பல பல சாக்கு போக்க சொல்றாங்க. டாக்டர் ஜேம்ஸின் குடும்பம் கூட ஒரே நாளில கெட்டு போகவில்லை என்று நான் சொல்லுகிறேன். படியாயிருக்கும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்துள்ள நாட்களும் கூட நீ கவனித்தார், உன் வாழ்க்கை கட்டாயம் மாறும். ஆண்டவர் அதற்கு உதவி செய்வார். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் உனக்காக ஜெபிக்க போகிறேன். எங்கள் நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் நண்பர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிரிந்து போன அந்த குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை நிமித்தமாய் உள்ள நொறுங்கி என் ஆண்டவரே என்னை சந்தியும் என்று கதறிக்கொண்டிருக்கிறேன் இந்த நண்பனை நீர் இப்பொழுதே சந்திப்பீராக என்று ஜெபிக்கிறேன். இந்த குடிப்பழக்கத்திலிருந்து அவரை விடுவித்து அவருடைய குடும்பத்தை நீர் கட்டி எழுப்புவீராக. நடுக்கடலில் அகப்பட்டு அலைகிற இந்த குடும்பத்தை இயேசுவே நீர் சந்திப்பீராக. இந்த குடும்பம் உம்மால் விடுவிக்கப்பட்டதை நான் அறியும்படி நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். നീ ഓടിച്ചത് ഏത് കാറാണെന്ന് ദൈവം ചോദിക്കില്ല. എന്നാൽ എത്ര പേരെ നിന്റെ കാറിൽ കയറ്റിക്കൊണ്ടു പോയിട്ടുണ്ടെന്ന് ദൈവം ചോദിക്കും. നിന്റെ വീടിന്റെ കൃതി എത്രയുണ്ടെന്ന് ദൈവം ചോദിക്കില്ല. എത്ര പേർക്ക് നീ ആതിഥ്യമരുളിയെന്ന് ചോദിക്കും. നിനക്ക് എത്ര കുപ്പായമുണ്ടെന്ന് ദൈവം ചോദിക്കില്ല. ആർക്കെങ്കിലും തണുപ്പ് മാറ്റാൻ നീ വസ്ത്രം നൽകിയോ എന്ന് ദൈവം ചോദിക്കും. നിന്റെ ഉദ്യോഗസ്ഥാനമോ പദവിയോ ദൈവം ചോദിക്കില്ല. നിന്റെ ജോലി നീ വിശ്വസ്തയോടെയാണോ ചെയ്തത് എന്ന് ദൈവം ചോദിക്കും. നിന്റെ സമ്പത്ത് എത്രയെന്ന് ദൈവം ചോദിക്കില്ല. നീ അതെങ്ങനെ ചെലവഴിച്ചു എന്ന് അവൻ ചോദിക്കും. നിന്റെ തൊലിയുടെ നിറം എന്തെന്ന് ദൈവം ചോദിക്കില്ല. പക്ഷേ നിന്റെ മനസ്സിന്റെ നിറം എന്തെന്ന് അവിടുന്ന് അന്വേഷിക്കും. വിശുദ്ധ ബൈബിൾ ഇപ്രകാരം പറയുന്നു, നിന്റെ അയൽക്കാരനെ നിന്നെപ്പോലെ തന്നെ സ്നേഹിക്കുക. നിന്നെ കാണാൻ എനിക്കധികം കൊതിയുണ്ടേ പരനേ, നിന്നെ കാണാൻ എനിക്കധികം കൊതിയുണ്ടേ പരനേ.
തീരാനുണ്ടേ കണ്ടു കൊതി തീരാനുണ്ടെനിക്കാശ കണ്ടു കൊതി തീരാനുണ്ടെനിക്കാശ പരനേ നിന്നെ കാണാൻ എനിക്കധികം എനിക്കധികം കൊതിയുണ്ടേ പരനേ നിന്റെ വരവ് ഏതു സമയം അറിയുന്നില്ല പരനേ നിന്റെ വരവ് ഏതു സമയം അറിയുന്നില്ല എന്നു വരും നീ എപ്പോൾ വരും നീ അറിയാത്തതിനാൽ കാത്തിടുന്നേ ഞാൻ അറിയാത്തതിനാൽ കാത്തിടുന്നേ ഞാൻ പരനേ നിന്നെ കാണാൻ എനിക്കധികം കൊതിയുണ്ടേ പരനേ നിന്നെ കാണാൻ എനിക്കധികം കൊതിയുണ്ടേ ശുദ്ധരെല്ലാം ഗീതം പാടും തന്റെ വരവിൽ ശുദ്ധരെല്ലാം ഗീതം പാടും തന്റെ വരവിൽ ആർത്തും ഘോഷിച്ചും ആനന്ദവല്ലഭനെ എതിരേൽപ്പാൻ ആനന്ദവല്ലഭനെ എതിരേൽപ്പാൻ പരനേ നിന്നെ കാണാൻ എനിക്കധികം കൊതിയുണ്ടേ പരനേ നിന്നെ കാണാൻ എനിക്കധികം കൊതിയുണ്ടേ പരനേ നിൻമുഖം കണ്ടു കൊതി തീരാനുണ്ടെനിക്കാശ കണ്ടു കൊതി തീരാനുണ്ടെനിക്കാശ പരനേ നിന്നെ കാണാൻ എനിക്കധികം കൊതിയുണ്ടേ പരനേ നിന്നെ കാണാൻ എനിക്കധികം കൊതിയുണ്ടേ.
ಇಡೀ ಊರಲ್ಲಿ ಒಂದೇ ಪ್ರಕಟಣೆ. ಅದೇನೆಂದರೆ, ಬನ್ನಿರಿ, 400 ರೂಪಾಯಿಗಳನ್ನು ಕೊಟ್ಟರೆ ಜೀವಿತ ಕಾಲವೆಲ್ಲ ಕುಳಿತು ಊಟ ಮಾಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ. ಇದನ್ನು ಕೇಳಿದವರಲ್ಲಿ ಅನೇಕರು ಆಶ್ಚರ್ಯ ಹೊಂದಿದರು. ಏನು, ಜೀವಿತ ಕಾಲವೆಲ್ಲ ಕುಳಿತು ತಿನ್ನಬಹುದಾ? ಬರೀ 400 ರೂಪಾಯಿಗಳಿಗ? ಊರಲ್ಲಿರುವವರೆಲ್ಲರೂ ಈ ವಿಷಯದ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ಎಲ್ಲರ ಬಾಯಲ್ಲೂ ಅದೇ ಮಾತು. ಬರೀ 400ಗಳಿಗೆ ಜೀವನ ಪೂರ್ತಿ ಕುಳಿತು ತಿನ್ನಬಹುದಾ? 400 ರೂಪಾಯಿಗಳಿಗ? ಅಥವಾ 4,000 ರೂಪಾಯಿಗಳ? ಅಥವಾ 40,000 ರೂಪಾಯಿಗಳ ಎಂದು ಸಂದೇಹದಿಂದ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದರು. ಆಗ ಪಕ್ಕದಲ್ಲಿದ್ದವನು, ಹಾಗೇನೂ ಇಲ್ಲ, ಬರೀ 400 ರೂಪಾಯಿಗಳೆಂದು ಪ್ರಕಟಿಸಿದರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಗುಂಪೇ ನಿಂತಿತ್ತು. ಎಲ್ಲರನ್ನೂ ಸಾಲು ಸಾಲಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನಾಗಿ ಒಳಗೆ ಕರೆದರು. ಅಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಒಬ್ಬ ಕುರ್ಚಿಯ ಮೇಲೆ ಕುಳಿತು ಕುರ್ಚಿಗಳನ್ನು ಮಾರುತ್ತಿದ್ದ. ಬನ್ರಿ ಸರ್, ಬನ್ರಿ, ಸ್ಟ್ರಾಂಗ್ ಚೇರ್, 400 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟು ಕೊಂಡುಕೊಂಡ್ರೆ ಜೀವಿತ ಕಾಲವೆಲ್ಲ ಇದರ ಮೇಲೆ ಕುಳಿತು ಊಟ ಮಾಡಬಹುದು ಸರ್ ಎಂದು ಹೇಳಿದನು. ಈಟಿಯ ಪಾಠ ಏನೆಂದರೆ, ಮಾತುಗಳನ್ನು ತಕ್ಷಣ ನಂಬಬಾರದು. ಇದು ಸಾಧ್ಯವಾ ಅಥವಾ ಇಲ್ಲವಾ ಎಂಬುದಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚಿಸಬೇಕು ಹಾಗೂ ವಿಮರ್ಶಿಸಬೇಕು. ಅನ್ಯಾಯದಿಂದ ಹಾಳಾದ ಸುದ್ದಿ ಉಂಟು. ಮೂಢನು ಯಾವ ಮಾತನಾದರೂ ನಂಬುವನು, ಜಾಣನು ತನ್ನ ನಡತೆಯನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸುವನು ಎಂಬುದಾಗಿ ಬೈಬಲ್ ತಿಳಿಸುತ್ತದೆ. ಕೀರ್ತನೆ 27 ವಚನ 1. ಯೆಹೋವನು ನನಗೆ ಬೆಳಕು ರಕ್ಷಕನೂ ಆಗಿದ್ದಾನೆ, ನಾನು ಯಾರಿಗೆ ಭಯಪಟ್ಟೇನು? ಯೆಹೋವನು ನನ್ನ ಪ್ರಾಣದ ಆಧಾರವು, ನಾನು ಯಾರಿಗೆ ಹೆದರೆನು? ಈ ವಾಕ್ಯದ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಕರ್ತನು ನನ್ನ ಬೆಳಕು ಎಂಬಂತ ಹಾಡನ್ನ ಆಲಿಸೋಣ. ನನ್ನ ಬೆಳಕು, ನನ್ನ ರಕ್ಷಣೆಯ ಬಂಡೆ, ಭಯಪಡೇನು ಭಯಪಡೇನು. ಕರ್ತ ನನ್ನ ಬೆಳಕು, ನನ್ನ ರಕ್ಷಣೆಯ ಬಂಡೆ, ನಾನು ಭಯಪಡೇನು. ಸ್ತುತಿಯಜ್ಞವನ್ನು ನಾನು ಅರ್ಪಿಸುವೆ, ಸ್ತುತಿಯನ್ನು ಹಾಡುವೆ ನಿನಗೆ. ನೀ ನನ್ನ ವೈರಿಗಳನ್ನು ಜಯಿಸಿರುವಿ, ನೀ ನನ್ನ ರಕ್ಷಣೆಯ ದೇವಾ. ಕರ್ತ ನನ್ನ ಕುರುಬ, ನನ್ನ ಒಳ್ಳೆಯ ಕುರುಬ, ಭಯಪಡೇನು ಭಯಪಡೇನು. ಕರ್ತ ನನ್ನ ಕುರುಬ, ನನ್ನ ಒಳ್ಳೆಯ ಕುರುಬ, ನಾನು ಭಯಪಡೇನು. ಸ್ತುತಿಯಜ್ಞವನ್ನು ನಾನು ಅರ್ಪಿಸುವೆ, ಸ್ತುತಿಯನ್ನು ಹಾಡುವೆ ನಿನಗೆ. ನೀ ನನ್ನ ವೈರಿಗಳನ್ನು ಜಯಿಸಿರುವಿ, ನೀ ನನ್ನ ರಕ್ಷಣೆಯ ದೇವಾ. ಸ್ತುತಿಯಜ್ಞವನ್ನು ನಾನು ಅರ್ಪಿಸುವೆ, ಸ್ತುತಿಯನ್ನು ಹಾಡುವೆ ನಿನಗೆ.
listening to KTWR's DRM test broadcast. We hope this program has been a blessing to you. You may send your feedback to ktwrdrm@twr.org. This is TWR speaking hope to the world from KTWR, Ganya, Guam. You're listening to KTWR, broadcasting from the beautiful island of Guam. Our program is heard each Sunday at 10:26 Coordinated Universal Time, broadcasting on 15200 kilohertz in the 19-meter band. Coming up next is DXer Diary. This is KTWR, Agana, Guam, where hope knows no barriers. Friends, welcome to DX's Diary, the 5-minute weekly show produced and presented for Transworld Radio by Arun Kumar Narasimhan from Chennai in India. This 5-minute show is designed in such a way that it would help radio hobbyists, DXs, and those who want to know more about the hobby of listening to shortwave and medium wave radios. As you all know, that sunspot, solar flares, and sunstorms play a significant role in radio broadcasting and listening. The solar storms and solar flares can either affect radio broadcasts or can help boost the signals. Considering this, we have been providing information about these in our show for listeners regularly. The sunspot number this week is 14. SFI forecast ranges from 70 to 72 and the A index ranges from 8 to 12. Every week you have been listening to the history of a radio station across the world. This week we will bring you the history of Mayak Radio from Russia. The radio station's website reads as follows. Mayak is the oldest and most authoritative state information and music station of radio round-the-clock broadcasting. Despite its considerable age, the Mayak radio station today still enjoys immense popularity as well as a sincere love of radio listeners. For many years, Mayak was the only operational means of informing the population about the most important events in Russia. The updated station format retained the basic principles of broadcasting. News bulletins continue to air at half-an-hour intervals. The rest of the time is occupied by educational programs, special authors projects, interactive entertainment blocks, and of course, music. The conversations of the presenters touch on all the same important and relevant topics and are conducted in a simple and understandable language for their listeners. There are no recorded programs on Mayak, so at any moment, radio listeners can express their point of view on the air. One of the features of the rich and exciting broadcast is interesting dialogues with station's guests, famous politicians, musicians, cultural and sports figures. The musical format of the station is based on the principle of the best songs of the last 20 years. The first broadcast of Mayak Radio took place in the studio on Payatnitskaya on August 1, 1964. The original format of the station was news broadcasts every half an hour and music programs. The melody Moscow Nights was chosen as a signature tune. For more information, listeners check Radio Mayak's website www.radiomayak.ru. I repeat, it's www.radiomayak.ru. DX's Diary would like to thank Mr. K. Raja, a regular listener of our program and president of Chennai DXS Club, Chennai, for sending us news,
information from various radio stations across the world and for sending his shortwave radio logs on a regular basis. Sent to us this week, he has said that he had listened to BBC World Service English language program in 11995 kHz at 0130 hours UTC with a SINPO of 3333. And Voice of America's Burmese language program in 17865 kHz at 0300 hours UTC with a SINPO of 3333. We are at the end of the program now. Listeners can send their logs, band scans, reception reports, views, and opinion about the program to dxsdiary@gmail.com. I repeat, it's dxersdiary@gmail.com. We do urge our listeners to keep emailing us their reception reports regularly, and we will acknowledge your reception reports with a QSL card as early as possible. We request you to please be safe from COVID-19 by staying home and following SMS, continuing to do your favorite hobby, DXing. Until next week, this is Arun Kumar Narasimhan signing off. 73. Bye-bye. Higher Hope by Paul Good. Hello, I'm Andrew, and happy Sunday. This is Connected on KTWR. And with me in the studio today is my lovely wife, Holly. Thanks, Andrew. I'm really glad to be here, and we have good news. The retirement of one of our coworkers at Transworld Radio. It says in the scripture, the end of a thing is better than its beginning, because patience is pride. When things have been around for decades and they finish, and if they finished well, that is good news, and that deserves celebration. There are just so many things that God does for us every day. He provides sunshine, He provides rain, He provides darkness, He provides light. And if we can just focus on the good things that God is giving us every day, we will have a better outlook, even though, yes, terrible things are happening all around the world.
but they don't overshadow the fact that God is redeeming the world and he is making all things new. And someday there will be a new heaven and a new earth. And I am looking forward to that. Those are really great examples, Andrew, of good news. Thank you so much for sharing that with us. And we have more good news to share with you. So stay tuned. But first, here's Lizzie Bailey with Because of Love. You left your father's throne. You made my guilt your own, and in my place condemned, alone you stood. You bled for Adam's race, so infinite your grace. You seal my promise. Because of love, my shackled spirit lay. Took my place, gave me his name, broke every chain, I am free because of love, because of love. Return my soul to rest. You are forever blessed. You stand upon the grace of Christ alone. Because the Maker died and rose again alive. Now I belong to him. He is mine. What is this love? Deep as the sea, reached to the depths and rescued me. God took my place, gave me his name, broke every chain. Now I am free because of love, because of love, because of love, because of love. Did you know? Jesus said, Therefore, go and make disciples of all nations. And teaching them to obey everything I have commanded you. And surely, I am with you always, to the very end of the age.
Isn't it a little strange that we always meet for church on Sundays? Well, not really. Well, why do we? Well, because when Jesus died, in 3 days he rose again on a Sunday. Well, yeah, I know that, but I just have a really hard time believing that Jesus could rise from the dead. That's understandable, Carrie Ann. But the good news is that Jesus is alive. Early on Sunday morning, as the new day was dawning, Mary Magdalene and the other Mary went out to visit the tomb. Suddenly there was a great earthquake, for an angel of the Lord came down from heaven, rolled aside the stone, and sat on it. His face shone like lightning, and his clothing was as white as snow. The guards at the tomb shook with fear when they saw him, and they fell into a dead faint. Look! The stone has been rolled away! That's strange. Who would do such a thing? Do not be afraid. Listening to a broadcast from EWR. And join us again on this channel. Coordinated your time. This is KTWR, Ganya, Guam, speaking hope to the world, because hope knows no barriers.